வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு ஏப்ரல் 9 கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். சோ நேஷனல் நியூஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்தியா செகண்ட் குளோபல் போர்ட் இன் சிட்வி மியான்மர். சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படினா மியான்மர்ல சிட்வின்ற போர்ட்டை வந்துட்டு நம்ம இந்தியன் கண்ட்ரோல்ல என்ன பண்ணிருக்கோம் எடுத்துறோம். சரியா? சோ இந்தியாஸ் இதுதான் செகண்ட் குளோபல் போர்ட். The Ministry of External Affairs has approved India's Port Global. So IPGL இருக்கு இல்லையா, proposal to take over the entire operation of Sidwi Port located on the Kalangan River in Rakhine province of Myanmar. So Myanmarல கலந்தன் ரிவர்ல இருக்க சிட்வி போர்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டேக் ஓவர் பண்ணிருக்கோம். சரியா? சோ என்டையர் போர்ட்டே நம்ம என்ன பண்ணிருக்கோம் டேக் ஓவர் பண்ணிருக்கோம். சோ இதுதான் செகண்ட் டைம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த போர்ட் அப்படின்னா சோ அது வந்து தி செகண்ட் இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப்டர் தி சாஹித் பிகிஸ்டி போர்ட். சோ சாஹித் பிகிஸ்டி போர்ட். சோ சாம்பர் ஆஃப் அயன் டு come under the control of Indian Port Global Limited. So Indian Port Global Limited கீழ ஆல்ரெடி இருந்தது சாஹித் பெகஸ்தி அப்படின்ற போர்ட். அதுல ஜஸ்ட் எவ்வளவுனா ஒரு 2 டெர்மினல்ஸ் மட்டும் தான் இவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. பட் சிட்வி பார்த்தோம் அப்படின்னா என்டையர் போர்ட் ஃபுல்லுமே எந்த கண்ட்ரோல்ல தான் வருது? சோ இந்த இந்தியன் போர்ட் குளோபல் கீழ தான் வருது. சரியா? சோ இதுல however the unlike the Chabahar port where India's control only 2 terminals, India has full control of over the Sidwi port. So Sidwi port தான் entire full controlல வந்திருக்கு. So இதுல பார்த்தோம் அப்படின்னா Chabahar portல பார்த்தோம் அப்படின்னா 2 terminals மட்டும் தான் இந்தியன் போர்ட் குளோபல் கீழ வரும். சரியா? அண்ட் இது வந்துட்டு எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிசோரமோட கனெக்டட் வித் Sidwi port in Myanmar with the state of Mizoram of India. So மிசோரம் ஸ்டேட்டோட தான் இது கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மியான்மரோட கேபிட்டல் நேபிடவ் அண்ட் கரன்சி பார்த்தோம் அப்படின்னா மியான்மர் கைட்டு அண்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மின் அங் ஹலங். அவங்க தான் மியான்மரோட பிரைம் மினிஸ்டர். அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இது யார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இல்லையா? யார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்? ஜெய்சங்கர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யாரு? சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். அவரோட கான்ஸ்டிடியூன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா எய்ம்ஸ் ஃபார் 100 gigawatt நியூக்ளியர் பவர் பை 2047 அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சேர்மன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட சேர்மன் யாரு? AK மோகந்தி. ஸோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2047ல நம்ம எவ்வளவு நியூக்ளியர் பவர் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 100 gigawatt இருக்கும். அதுதான் வந்துட்டு ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 2047ல 100 gigawatt வந்துட்டு நியூக்ளியர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எய்ம்னு சொல்லியிருக்காங்க. யாரு? அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் AK மோகந்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்ப டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா லான்ச் ஆஃப் ரிப்போர்ட் synchronizing energy transition towards possible net zero for India, affordable and clean energy for all. So அப்பதான் வந்துட்டு இது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுல கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பிட்வீன் 0.56 பில்லியன் டு 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை 2070. அண்ட் இது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 150 to 200 lakh crore வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிட்வீன் 2020 to 2070ல. சோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது யாரு? அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட சேர்மன் யாரு? AK மோகந்தி. அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2047ல வந்துட்டு 100 gigawatt வந்துட்டு நியூக்ளியர் பவர் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் அதுதான் நம்மளோட எய்ம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், TBD collaborated with RIMI India for indigenous lithium ion battery recycling planet. So recycling planet வந்து வைக்க போறாங்க. எங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல. சரியா? உத்தரகாண்ட் சித்தாகங் அந்த இடத்துல தான் இந்த பிளானட் வைக்க போறாங்க. சோ இது யார் 2 பேர் வந்துட்டு கொலாபரேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு. சோ TDB
டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு வந்து யாரோட பார்ட்னர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிமைன் இந்தியா. ஸோ அவங்களோட தான் இந்த பார்ட்னர் வச்சிருக்காங்க. ஸோ டு எஸ்டாப்ளிஷ் கமர்ஷியல் பிளான்ட் ஃபார் ரீசைக்ளிங் லித்தியம் அயான் பேட்டரிஸ். ஸோ லித்தியம் அயான் பேட்டரிஸ்ல ரீசைக்கிள் பண்றது அண்ட் தென் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிற நிறைய எலக்ட்ரிக் இ-வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்களாம், ஸோ இ-வேஸ்ட் யூசிங் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்றதுக்காண்டி ஒரு பிளான்ட் வந்துட்டு வைக்க போறாங்க. அது எங்க வைக்கிறாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல எந்த பிளேஸ்ல அப்படின்னா சித்தார்கங் அந்த பிளேஸ்ல தான் வைக்க போறாங்க. சரியா, யார் 2 பேர் பார்ட்னர் பண்ணி, டிடிபி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும் ரிமைன் இந்தியாவும் சேர்ந்துதான் பண்ண போறாங்க. சோ இது எவ்வளவு ஒர்த், டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 15 crore சொல்லியிருக்காங்க. வில் பி செட்டப் எல்டிகோ இன் SIIDCUL இண்டஸ்ட்ரி ஏரியா. சோ அந்த இடத்துல தான் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ இதோட எய்ம் என்னன்னா ப்ரோமோட்டிங் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் பிராக்டிசஸ். சோ அதான் அந்த ரீசைக்கிள் தி பிளான்ட் வில் பி கான்ட்ரிபியூட் டு ரெடியூஸ் இ-வேஸ்ட் அண்ட் என்ஹான்சிங் ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதுக்காக தான் இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் வைக்க போறாங்க. அண்ட் தென் உத்தரகாண்டோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் டேராடூன் அண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு, புஷ்கர் சிங் தமி அண்ட் கவர்னர் குர்மீத் சிங். அண்ட் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ், ஜிம்பாப்வே இன்ட்ரோடியூஸ் கோல்டு பிளாக் கரன்சி ஜிக். ஸோ ஜிம்பாப்வேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோல்டு பிளாக் கரன்சி ஜிக்னு ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான். சரியா, ஜிம்பாப்வே லான்ச்சஸ் கோல்டு பிளாக் கரன்சி ஜிக் ஃபார் ட்ரேடிங் ரீப்ளேசிங் தி டிப்ரிசியேட்டிங் ஜிம்பாப்வேஸ் டாலர். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கரன்சியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜிம்பாப்வே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஜிம் ஸ்விட்ச். ஸோ அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ட்ரேடிங் அண்ட் டிரான்சாக்ஷனுக்காக இந்த ஒரு மணியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா தி நியூ கரன்சி பேக்டு பை பாஸ்கெட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அண்ட் பிரைமரி கோல்ட் எய்ம்ஸ் டு ஸ்டெபிளைஸ் தி எக்கனாமி. ஸோ அவங்க எக்கனாமியை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காண்டி இந்த கரன்சியை வந்து லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரியா, அண்ட் தென் ஜிம்பாப்வேயோட கேபிட்டல் ஹராரே அண்ட் பிரசிடென்ட் யாரு, எமர்சன் மனங்காவா. And next banking news, SIDBI partners with Onion Life for gig worker micro loans. So என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா SIDBI இருக்காங்க இல்லையா, so SIDBI யாரோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெங்களூரு ஃபிட்சிங் ஸ்டார்ட் அப் ஆன்லைன் லைஃபோட ஒரு கொலாபரேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது வேஜ் ஏர்னர்ஸ், ஸோ வேலை நிரந்தரம் இல்லாம இருக்கவங்க, ஃப்ரீலான்சர், அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மைக்ரோ லோன் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக சிட்பியும் யாரு ஆன்லைன் லைஃபும் ஒரு கொலாபரேட் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. சரியா, ஸோ தி ப்ராஜெக்ட் ஃபார் எதுக்காக பைலட் ப்ராஜெக்ட் யூட்டிலைசிங் கர்மா லைஃப் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் மைக்ரோ லோன் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ். சரியா, ஸோ எய்ம் டு financial inclusion within India's gig economy, supporting freelancer and independent contractors. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு உதவும் விதமா இந்த ஒரு லோன் ப்ரொவைட் பண்றதுக்காண்டி சிட்பியும் யாரும் ஆன்லைன் லைஃப் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கொலாப் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சரியா, ஸோ கர்மா லைஃப் அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, லோன் ப்ரொவைட் பண்ண போறாங்க. யார், பவர்ட் பை ஆனியன் லைஃப். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் earned wage access platform facilitating convenient access to fund and gig workers. And SIDBI oda static பார்த்தோம் அப்படின்னா SIDBI small industrial development bank of India. so headquarters எங்க இருக்கு, லக்னோல இருக்கு. அதோட ஹெட் யாரு அப்படின்னா ஸ்ரீ சிவசுப்ரமணியம் ராமன். And next appointment news, Wipro CEO resigns, Srinivas பல்லியா நேம்ட் சக்சஸர். சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விப்ரோவோட சிஇஓ வந்து ரிசைன் பண்ணிருக்காரு. யாரு, டெரி டிலாபோர்ட். சோ டெரி டிலாபோர்ட்டே, சோ அவர்தான் யாரு, சிஇஓ ஆஃப் விப்ரோ. அவர் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ண போறாரு. சோ அவருக்கு பதிலா யார் வர போறாங்க அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் பல்லியா. சோ அவரதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. And next news,
பீட்டர் பிலிகிரினி wins ஸ்லோவாக்கியா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். சோ ஸ்லோவாக்கியாவோட பிரசிடென்டா வந்து யாரை எலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பீட்டர் பிலிகிரினி அவரை தான் வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இவரும் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், அவரோட கூட்டணியை சேர்ந்தவர் தான். பிரைம் மினிஸ்டர் யாரு? ரோபர்ட் ஃபிகோ. சோ அவரோட கூட்டணியை சேர்ந்த பீட்டர் பிலிகிரினியை தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்லோவாக்கியாவோட பிரசிடென்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா 53.85% ஓட்டு வாங்கி வின் பண்ணிருக்காரு. அண்ட் ஸ்லோவாக்கியாவோட கேபிட்டல் பிரிட்டிஷ்லாவா அண்ட் அதோட பிரைம் மினிஸ்டர் யாரு? ரோபர்ட் ஃபிகோ. அண்ட் நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ். சோ கேல் வின்ஸ் 15th CIDC விஸ்வகர்மா அவார்ட் பரூனி கவுஹாதி பைப்லைன். சோ இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ கேல் இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, 15th CID விஸ்வகர்மா அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டுக்காக வாங்கியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரூனில இருந்து கவுஹாத்தி நேச்சுரல் கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்காக தான் கெயிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, 15th CIDC விஸ்வகர்மா அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்த பைப்லைன் பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீஷ்பூர் ஹல்தியாக்கும் அண்ட் பக்கோரோ தர்மா பைப்லைன். சோ அந்த இடத்துல எந்த சைடுனா அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சைடு தான் நேஷனல் கேஸ்க்காக பைப்லைன் போட்டிருக்காங்க. சோ இந்த பைப்லைன் வந்து எவ்வளவு லென்த் பாத்தீங்க அப்படின்னா 718 கிலோமீட்டர் பைப்லைன். சோ இது வந்துட்டு யாரு வந்துட்டு நேச்சுரல் கேஸ் டு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் த்ரூ. சோ யாரெல்லாம் வந்துட்டு இத சப்ளை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரா தனுஷ் கேஸ் கிரிட் லிமிடெட் அவங்க, அண்ட் தென் IOCL refinery and city gas distributed area across எந்தெந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம். சரியா? சோ கெயிலுக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க. என்னது? 15th CIDC விஸ்வகர்மா அவார்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்காக? அந்த பரூனில இருந்து கவுஹாத்திக்கு வந்து நேச்சுரல் கேஸ் பைப்லைன் சக்சஸ்ஃபுல்லா போட்டதுக்காக பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டுக்காக வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் லிமிடெட் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1984ல. அண்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. அண்ட் இதோட சேர்மன் MD யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தீப் குமார் குப்தா. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஒலிம்பிக் சாம்பியன் வலீரி ஆடம்ஸ் நேம்ட் அம்பாசிடர் ஃபார் TCS வேர்ல்ட் 10K பெங்களூர் 2024. சோ யாரு இந்த வலீரி ஆடம்ஸ் அப்படின்னா, இந்த ஆடம்ஸ் யாரு அப்படின்னா இவங்க ஒரு ஷார்ட் புட் பிளேயர். சரியா? சோ அவங்க அது இல்லாம 2 times வந்து ஒலிம்பிக் மெடல் வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா has been named international event ambassador for 16th edition. So 16th edition international event ambassador இவங்க தான். சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சல்டன்சி TCS சர்வீஸ் ஒர்க் 10K பெங்களூர் டு ஹெல்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா April 28, 2024ல தான் நடந்திருக்கு. சரியா? சோ இவங்க வந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அது இல்லாம இவங்க நிறைய வின் பண்ணிருக்காங்க. சோ இவங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஃபீமேல் ஷார்ட் புட்டர் ஃபார் ஆல் டைம் அக்ராஸ் தி 5 ஒலிம்பிக் அப்பியரன்ஸ். சோ 5 தடவை வந்து ஒலிம்பிக்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸும் வின் பண்ணிருக்காங்க. சரியா? யாரு? வலேரி ஆடம்ஸ். அவங்க தான் அம்பாசிடர் ஆஃப் ஃபார் TCS. அண்ட் நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர் நியூஸ். சாம் பிட்ரோடா லான்ச்சஸ் நியூ புக் தி ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி. சோ சாம் பிட்ரோடா, சோ ரினவுண்ட் ஆத்தர் சாம் பிட்ரோடா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தி ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு புக்கை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த புக்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா into the state and challenge of democracy particularly in the nation like India and the US. so India USல இருக்க டெமோக்ரஸியை பத்தின ஒரு புக் தான் யார் எழுதியிருக்கா? சாம் பிட்ரோடா அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. சரியா? சோ இத பப்ளிஷ் பண்றப்ப யார் இருந்தாங்கன்னா ராஜ்யசபா MP கபில் சிபல் அவங்களும் இருந்திருக்காதா சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இவ்வளவுதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் டெய்லி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு
பேங்கிங்கும் சரி, எஸ்எஸ்சி சரி. ஸோ எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்கனாமி பேங்கிங் நியூஸ் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் அதர்வைஸ் எல்லா நியூஸுமே உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் பேங்கிங்கை பொறுத்தவரை கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிங்க. தேங்க்யூ.